Hi student, 12th standard chapter 1ல exercise 1.1ல 6th sum பார்க்க போறோம். நமக்கு லாஸ்ட் கிளாஸ் 5th sum கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ 6th sum ஓட क्वेश्चन, if A equal to one matrix, verify A into adjoint A equal to adjoint A into A equal to என்ன determine A into I ன்னு வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், கொஸ்டின் A மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன வெரி பண்ணிட்டு வெரிஃபை ஏ இன்ட்டு அர்ஜென்ட் ஏ மட்டுமே பண்ணாலும் அல்லது அர்ஜென்ட் ஏ கூட ஏ மட்டுமே பண்ணணும். ஜஸ்ட் நான் டெட்டர்மின் ஏன்ட்டு ஐ ஃபார்ம் ஆகணும் வெரிஃபை பண்ணி காமிக்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன யூஸ் ஆகுது, டிட்டர்மின் ஏ யூஸ் ஆகுது, அர்ஜென்ட் ஏ யூஸ் ஆகுது, ஏ வந்து கொஸ்டின்லேயே இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோம், டிட்டர்மின் ஏ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ டிட்டர்மின் என்ன வரும், கொடுத்துற மேட்ரிக்ஸு 8 3 சார் 24 5 4 சார் 20, ஏன்னா மைனஸ் ப்ளஸ் ஃபார்முலா -1 20. அப்போ 24 20 போனால் 4. அப்போ இட்ஸ் நமக்கு டிட்டர்மின் ஏ வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு அர்ஜென்ட் ஏ, அர்ஜென்ட் நமக்கு தெரியும் 2x2 ஷார்ட் கட்டு. இந்த டயகனல் வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த டயகனல் வேல்யூ சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் அர்ஜென்ட் ஏவா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அப்போ அர்ஜென்ட் ஏன்னா நமக்கு இந்த 8 இங்கே வந்துச்சு, இந்த 3 இங்கே போட்டோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ், சிம்பிளாக மாற்றிட்டோம். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கூட அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண என்ன ஃபைனல் ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஏ கூட அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளைனா ஏ மேட்ரிக்ஸு கொஸ்டினில் கொடுத்துக்கிறது, அர்ஜென்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் 2 என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் நம்ம முன்னாடியே என்ன வரும், 10th 11th படித்து தான் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணணும். அதே ஃபஸ்ட்டு எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். 8 3 சார் 24, நெக்ஸ்ட்டு -4 நமக்கு -20. நெக்ஸ்ட் அதே சேம் 8 4 சார் 32, நெக்ஸ்ட் நான் 8 4 தான் -32. ஓகேவா, அதே செகண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு காலம், அதே செகண்ட் எடுத்து தேர்ட் காலம். ஓகேவா, ஒரு 24 20 போனால் 4, 32 -32 0, -15 + 15 0, இதில் லெஸ் பண்ணால் 4. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் 4 வந்து காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்தால் ரிசல்ட் என்ன வரும், 1 0 0 1. ஓகே, அப்போ டிட்டர்மின் ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல், டிட்டர்மின் ஏக்கு ஈக்குவல். இது எதுக்கு ஈக்குவல், நமக்கு ஜஸ்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ். இந்த ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன, நமக்கு ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை பண்ணால் சேம் கரெக்ட். அது என்ன வரும், ஃபஸ்ட்டு அர்ஜென்ட் ஏ ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏ கூட மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அர்ஜென்ட் ஏ வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துற ஏ மேட்ரிக்ஸு இது சேம் மல்டிப்ளை பண்ணப்போ அதே சேம் தான். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ஒருத்தர் செகண்ட் காலம், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒருத்தர் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ஒருத்தர் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிடுச்சு. இதில் நான் லெஸ் பண்ணால் 4 0 0 4, இதில் 4 காமன் ஃபேக்டர் எடுத்துகிறோம், ரிமைனாக இருக்கும் 1 0 0 1. 4 எதுக்கு ஈக்குவல், டிட்டர்மின் ஏக்கு ஈக்குவல். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக நமக்கு வரும் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இது ஈக்குவேஷன் 2. இப்போ செக் பண்ண பிறகு ஃப்ரம் 1 and 4 ஈக்குவல் பண்ண பிறகு ஏ அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் டிட்டர்மின் ஏ ஐ ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் அர்ஜென்ட் ஏ கூட ஏ மல்டிப்ளைனாலும் டிட்டர்மின் ஏ ஐ தான் ஃபார்ம் ஆகுது. தர்ஃபோர்னா நமக்கு ஏ கூட அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவல் டு அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் டிட்டர்மின் ஏ ஐ தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. நமக்கு அங்கே வெரிஃபை பண்ணு கேட்டாங்க, ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.